ஒன்றிய செயலாளர், ஊராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர் இவர்கள் எல்லோருமே எங்கள் தலைவர் நம்பி ஏமாற்றி விட்டார்கள் என்று நான் பயங்கரமாக சொல்கிறேன். என் மீது நடவடிக்கை எடுத்தவரோட கவலை இல்லை. தமிழ்நாடு பூரா தான் சார் ஒழிச்சது இந்த எலெக்ஷன்ல. தலைவர் நல்லதை செய்தார், இளையவர் நல்லதை செய்தார். கனிமொழி மேடம் மகளிருக்கு அவங்க உழைக்கிறாங்க, எல்லாம் உழைக்கிறாங்க. தலைவர் என்ன பண்ணுவாங்க? தலைவர் வீட்டுக்கு போயிட்டு பைட் எடுத்து டாய்லெட்டை கழுவாங்க. தொண்டர்கள் நம்ம எடுத்து செய்யணும் போய் கீழே வேலையை. வெற்றி பெற்ற உடனே 20 நாட்கள் ஆகவில்லை, இன்னும் பூமணம் மாறவில்லை. இதற்குள் இந்த 24 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பண்ணவங்க எல்லாமே அதை பார்க்கும்போது ஒரே மாதிரி வருது. மக்களை பட்டியலை அடைக்கிற போல அடைச்சி நீங்கள் இடைத்தேர்தல் நடத்தினதா உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற பொழுது இடைத்தேர்தலுடைய ஜனநாயகத்தை நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமை இல்லை என்று அனைவரும் பேச தொடங்கி விட்டார்கள். என்ன பதில் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? உழைச்சவனை ஒன்றும் இல்லை, உழைக்கிறவனு தட்டியே கொடுக்கல. அவன் கீழே இருக்கணும், இவன் மேலே என்ன பண்ணுறான், கீழே ஒன்று எட்டி வச்சுனே இருக்கிறான். இல்லை, இந்த இடைத்தேர்தல் ஃபார்முலாவாவது வேறு விதமான நடைமுறையை பின்பற்றுவீங்களாங்கிறான். அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. திமுகலாம் எந்த காலத்துலையும் எந்த எலெக்ஷன்லையும் பண்ணது கிடையாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்தப்பவர் திமுகவை சார்ந்த மதுராந்தகம் கோவிந்த சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரும் என்று அரசியல் விமர்சகர்களால் பேசப்பட்டு வருகிறது. மதுராந்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் உங்களுக்கு ஒவ்வொரு கிராமமும் நன்றாக தெரியும். மதுராந்தகத்தில் திமுக போட்டியிடுமா அந்த இடைத்தேர்தலில்? இல்லை இடைத்தேர்தலில் புறக்கணிக்குமா? ஆனால் இடைத்தேர்தலில் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் திமுக ஜெயித்த வரலாறும் உண்டு. அதுபோல் இடைத்தேர்தல் என்பது திமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சவாலான விஷயம் மட்டுமில்லை, அதில் எப்பொழுதுமே ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க. இதில் போட்டியிடுவீங்களா, இல்லை விஜய்க்கு பயந்து பின்னோக்கி போயிடுவீங்களா? அந்த 4 தொகுதியிலையும் போட்டியிடுவோமா இடமாட்டமானது எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவு. இன்னைக்கு 4 தொகுதி இன்னும் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணால் அது எத்தனைன்னு தெரில, 18 நோக்கி போகணும்னு சொல்கிறாங்க. இல்லை, 18 வரட்டும் 25 வரட்டும் எவ்வளோ வந்தாலும் அது தலைவர் முடிவெடுப்பார். நாங்கள் அதனுடைய கட்டளைப்படி நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் இன்றைய நிலையில் இந்த தேர்தல் அவசியமா என்பது என்னுடைய கேள்வி. வெற்றி பெற்றார்கள், வெற்றி பெற்ற உடனே ராஜினாமா செய்கிறார்கள். எதை நோக்கி இந்த நாடு போகிறது? வெற்றி பெற்ற உடனே 20 நாட்கள் ஆகவில்லை, இன்னும் பூமணம் மாறவில்லை. இதற்குள் இந்த 24 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பண்ணவங்க எல்லாமே அதை பார்க்கும்போது ஒரே மாதிரி வருது. பண்ணிவிட்டு மீண்டும் மக்களை சந்திக்கும் போது தேர்தல் செலவு, அந்த இடத்துல அவங்களுடைய கட்சிக்காரருடைய உழைப்புகள் எல்லாம் வீணடிக்கப்படும் இல்லையா? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? இவ்வளோ பத்திரிகைக்காரங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாமே இருக்கீங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கன்றதை மட்டும் எங்கள்கிட்ட கேட்குறீங்க. இவ்வளோ அவசரம் என்ன, இவ்வளோ நெருக்கடி என்ன? ஒவ்வொரு இடைத்தேர்தலும் பார்த்திங்கன்னா மக்களை பட்டியலை அடைக்கிற போல் அடைச்சி நீங்கள் இடைத்தேர்தல் நடத்தினதா உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற பொழுது இடைத்தேர்தலுடைய ஜனநாயகத்தை நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமை இல்லை என்று அனைவரும் பேச தொடங்கி விட்டார்கள். என்ன பதில் உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, மதுரை மருகாபுரி 2 தொகுதி இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் எல்லாம் அங்கே போயிருந்தோம். அந்த காலத்திலேயே அந்த மதுரை மருகாபுரி தேர்தலில் இந்த மாட்டுப்பட்டியலில் அடைக்கிறதுல அப்பயே நாங்கள் பார்த்துட்டோம். அங்கே பொன்னுசாமி நின்று ஜெயிச்சார். இல்லை, மதுரை மருகாபுரி பொண்ணு அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் ஆரம்பிக்கல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு நீங்கள் சொல்கிறீங்க. இது போலலாம் கிடையாது. இல்லை, இதை விட அதிகம். இல்லை நாங்கள் பெரியலோட போகும்போது இது போல இதை விட அதிகம் சார். இல்லை நான் வாதாடுவேன். நான் களத்தில் அன்னைக்கு நான் இருந்தேனே, நாங்க இருந்தோமே. மருங்காபுரி இன்னைக்கு இருக்கிற மணப்பாறை தான் அன்னைக்கு மருங்காபுரி. மதுரை மருங்காபுரி அங்க அது எப்படி நீங்க அது இது போலலாம் யாரும் பாத்தீங்கன்னா மக்களை போட்டு பட்டியல் அடைக்கல. இல்ல அன்னைக்கே பட்டியல் அடைத்தார்கள். அன்னைக்கு கல்யாண மண்டபம் கிடையாது, அவங்க பெரிய மிராசதாரர்கள் வீட்டில் கூட்டு போய் சொன்னு பண்ணாங்க. அன்னைக்கு இவ்வளவு மீடியா கிடையாது, அதை ஒத்துங்க. அன்னைக்கு நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு மக்கள் திருந்தினாலும் அங்க இருக்க மன்னர் ஆட்சி திருந்தவில்லைன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அதனால இது அப்பவே உருவாகி போச்சு, இப்போ உருவானதில்லை. இப்போ திமுக புதுசாக எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஒன்று சொல்கிறேன் சார், திமுக எதுக்கு எடுத்தாலும் திமுகனா அது எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்?
இப்போ மதுரை முருகாபுரி கேட்கும்போது நீங்க செய்ததை நீங்க அறம் தவறி செய்வதை வந்து சுட்டிக்காட்ட வேண்டியது அவனுடைய கடமை. இன்னைக்கு இருக்கு, நீங்க சுட்டி காட்டுங்க. இன்னைக்கு முன்னாடி மதுரை முருகாபுரியில இது வந்து நடந்து போச்சு. அதனால அன்னைக்கு நடக்கும்போது மீடியாக்கள் இல்லை, அன்னைக்கு நடக்கும்போது இவ்வளவு படித்தவர்கள் இல்லை, எதுவும் இல்லை. இன்னைக்கு நியூ டெக்னாலஜி வந்துச்சு, படிச்சுட்டாங்க, எல்லாமே அடுத்த செகண்ட்ல ரீல்ஸில் வருது, பார்க்குறாங்க. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நாங்கள் அன்னைக்கு பண்ணோம், இதை பண்ணோன்னு, சரி யாரும் எதுவும் பண்ணலை, நம்ம தான் பேசணும். நான் என்ன சொன்னேன், இந்த பத்திரிகை.comல பேட்டி கொடுக்கும்போது சார் நாங்கள் சட்டமன்ற அமைன்னு பேசணும். எப்படி சொன்னோம், களத்தில் உள்ள நிலைமை அப்படியே பேசணும். நாங்கள் முதல்ல முழுக்க ஜெய் பண்ணோம். 180 தொகுதி போய் நான் திரும்பிட்டேன்னு உங்களாண்ட சொன்னேன். என்ன நீங்கள் திருப்பி கேட்டீங்க, இல்லை சார் நான் பொறுத்து வந்து பதில் சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க தொங்கு சட்டமன்றன்னு, அவங்க தலைவர் ஒத்துக்கிட்டாரா? 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சொல்லி எல்லாரையும் வந்து நம்ப வச்சாரு சார். இல்லை, எங்கள் தலைவர் 200 தொகுதி ஜெயிப்போன்றது நம்பினது வந்து அவருடைய நம்பிக்கை. நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்கோம், நல்லாவே பண்ணியிருக்கோம், மக்கள் நம்மை நம்பி வாக்களிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சொன்னார். எங்களுடைய மக்களுடைய பணிகளை எங்களுடைய கட்சிக்காரர் கீழ் எடுத்து செல்லப்படவில்லை, மக்களுக்கு புரிதல் ஏற்படவில்லை, மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. ஒன்றிய செயலாளர், ஊராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர் இவர்கள் எல்லோருமே எங்கள் தலைவர் நம்பி ஏமாற்றி விட்டார்கள் என்று நான் பயங்கரமாக சொல்கிறேன். என் மீது நடவடிக்கை எடுத்தவரோட கவலை இல்லை, யாருமே அதை பற்றி யோசிக்கலை. தான் பொழைச்சா போதுன்னு நினச்சாங்க. ஆனால் தலைவர் நல்லா கொண்டு போனார், அரசியலை கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக கொண்டு போகல. அதனால் ஏற்பட்ட விளைவுதானே தவிர மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள், ஜனநாயகப்படி மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். எங்களுக்கு அது எந்தவித குறையும் இல்லை. எங்கள் கட்சிக்காரர்கள் சில பேர் வீட்டிலே இருந்துட்டாங்க. அதுக்கு காரணம் குறைபாடுகள் யார் என்று சொன்னால், கீழே இருக்க உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஜெயிச்சு வந்த கவுன்சிலர்கள், ஆஸ் ஏ சிட்டிங் சேர்மன், மாவட்ட சேர்மன், இன்னும் கேட்டால் இன்னும் பிடிக்காத ஒன்று, அப்படியா ஒரு பதவி, பொண்டாட்டி ஒரு பதவி, இப்படிலாம் போட்டு குழப்பி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் 91வது வார்டில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த அதாவது வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து 15க்கு மேற்பட்டவர்கள். விழுந்த ஓட்டு திமுகவுக்கு 5 ஓட்டு. ஏன் இப்போ சொன்ன இல்லைங்களானே, எங்கள் கட்சிக்காரர்கள் வாக்களிக்கவே செல்லவில்லைன்னு சொன்னல, இதுதான். ஏன்னா அவங்கவுங்க அப்படியே மனசில் அப்படியே வெறுத்து நின்றான். வாக்களிக்க செல்லவில்லை என்பதை தாண்டி வாக்கை வந்து மாற்றி போட்ட வரலாறு இந்த முறை திமுக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் சார் நாங்கள் ஏன் சார் வாக்கை மாற்றி போடணும்? திமுக எப்பவுமே வாக்கை மாற்றி போட மாட்டாங்க சார். என்றைக்கும் ஒன்று சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கட்சி ஆகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆகட்டும், என்னுடைய வரலாற்றில் அவங்க ஓட்டு போடுவாங்க, எங்களுக்கு எங்கள் போட்டு போடுவாங்க. இந்த முறை திமுக யாரும் வாக்கு மாற்றி போடலை. ஆனால் திமுககாரர்கள் வாக்கு செலுத்த முடியாத மனநிலைக்கு தள்ளப்பட்டது இந்த முறைதான் தேர்தலில். அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய மன உளைச்சல், அவங்கள மதிக்கலை. என்னன்னு சொல்கிறேன், நேராக நான் ஓப்பனாக சொல்கிறேனே சார், எனக்கு தனிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டது சார். என்னோட பாதிப்பை சொல்ல முடியல. இப்போ தோல்விக்கு பிறகு முதல்வரை போய் சந்தித்தீர்களா? கண்டிப்பாக. நம்ம தோல்விக்கு முன்பாகவும் சந்தித்தேன், பின்பாகவும் சந்தித்தேன். என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? இன்னும் நான் சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. முதல் நாள் பார்க்கும்போது பேசினேன், வணக்கம் வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்தடுத்து வந்து அவருடைய முகத்தையும் எங்களால் பார்க்க இயல முடியல. ஏனென்றால் எனக்கே அது அவர் பார்த்தோன்னே அழ வருது. உண்மையான தொண்டை தான் நினைப்பான். இல்லை, மதுராந்தகம் ஆறுமுகம் இருந்தால் இந்நேரம் பார்த்தீங்கன்னா வேறு விதமான நடவடிக்கை எடுத்திருப்பார் இல்லையா? மதுராந்தகம் ஆறுமுகம் இருந்தால் வேறு விதமான நடவடிக்கை எடுத்திருப்பார் இல்லையா? கண்டிப்பாக. சுட்டி காட்ட வேண்டியது அவருடைய வழியில் வந்து உங்களுடைய கடமை. அவருடைய எங்கள் பெரியவர்லாம் இருந்தால் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேனே, இப்போ நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தேன்னா மதுராந்தகத்தோடைய மாநிலத்தில் நான் போவேன், எனக்கு பயமே இல்லை. ஏன்னா அவரால் தான் நான் வளர்க்கப்பட்டவன். அடித்தடி அதுதான், அடிக்க வேண்டியதில் அடிப்போம், கொடுக்க வேண்டியதில் கொடுப்போம், அணைக்க வேண்டியதில் அணைச்சிக்குவோம். இன்னொன்று சார், மதுராந்தகம் ஆரம்பம்னு சொல்கிறாங்க. மதுராந்தகம் ஆரம்பம் அனைத்து கட்சி தலைவர்களையும் மதித்தார். இது எவனாலையும் ஒன்றும் கேட்கவே முடியாது. அவர் வீட்டு படி 32 படி ஏறாத தலையும் ஒன்றுமே கிடையாது. அவர் விவசாய வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், வந்து யதார்த்தமாக தான் பேசுவார். யதார்த்தமாக பேசுவார். என்ன சொல்லிட்டு போறியோ 2 பேரும் ஒரே ஜாதியாக அடிச்சுக்கிறீங்க கேட்பார். ஒரு வன்னியனும் ஒரு எஸ்சியை மடித்து கொண்டு வந்தாலும் கூட, ஒரு பிற்படுத்த பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு நாய்க்கர் அடித்து பொண்ணு வந்தால் கூட, நீ யார் அவர் யார் சொல்லு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா
நடுப்புறத்தை நுழைவான் அப்படின்னு அழகாக சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவார் பேசி. அந்த மாதிரி அரசியல்வாதி இப்போ யாரும் இருக்காங்களா? இப்போ என்ன எடுத்துக்க, நான் 45 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன். ஆனால் தைரியமாக சொல்கிறேனே, ஒன்றும் இல்லைங்க, காஞ்சி மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் கா. சுந்தர், நான் நேரடியாக அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு சொல்லலாம். இந்த மாதிரி பல பேர் மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம். தமிழ்நாடு பூரா தான் சார் ஒழிச்சது இந்த எலெக்ஷனில். தலைவர் நல்லதை செய்தார், இளையவர் நல்லதை செய்தார். கனிமொழி மேடம் மகளிருக்கு அவங்க உழைக்கிறாங்க, எல்லாம் உழைக்கிறாங்க. தலைவர் என்ன பண்ணுவாங்க? தலைவர் வீட்டுக்கு போயிட்டு பைட் எடுத்து போய் டாய்லெட்டை கழுவாங்க. தொண்டர்கள் நம்ம எடுத்து செய்யணும் போய் கீழே வேலையை. இன்றைக்கி 10 வீடு வந்திருக்கு, யாருக்கு கொடுக்கணும்? ஒரு தலைவன் போய் கேட்கணும். மக்களை கேட்டானா கட்சிக்கார பேர் நான் எழுதி கொடுத்தேன். ஒன்றும் இல்லை சார், ஒரு விவசாயி எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஊராட்சியில் முறப்பாக்கத்தில் நடந்த கூத்து. நெல்லை திறந்து வைக்கிறாங்க விவசாயிகள். அந்த விவசாயிகளில் நெல் எடுத்து வந்து வச்சாங்கன்னா அந்த இடத்துல விவசாயிகளுடைய நெல்லை போட்டு அடுத்த நெல்லை போட்டால் கூட பரவாயில்ல, ஊரில் இருக்க எல்லா வியாபாரிகளில் முதல்ல வந்து விழும். அவனை கண்டிக்க முடியல. ஏன் கண்டிக்க முடியல? அந்த அளவுக்கு கட்சி நிர்வாகம் தாழ்ந்து விட்டது. அவனை தூக்கி வெளில போட முடியல எங்களால். அப்போ எங்கே இந்த கட்சி எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புன்னு கேட்கல. இதுதான் சார். நீங்களை வந்து விவசாயிகளை பற்றி பேசுறதுனால இந்த கேள்வி. இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து 50,000 ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்து ஆணையிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய கடன்களை முழுமையாக தள்ளுவேன் என்று அன்று சொன்னார். இன்று முழுமையை எடிட் பண்ணிட்டாங்க. சட்டியிலேருந்து தானே அப்பிக்கு வரும். இந்த அளவுக்கு இல்லை சார், இந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வரவேற்க கற்றுங்க. இல்லை வரவேற்கல சார். இப்போது எங்களோட கேட்டீங்க, வந்த உடனே தலைவர் விவசாய கடன் தள்ளுனோடனே ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்த இடத்துல கையெழுத்து போட்டார் கலைஞர், விவசாய கடன் தள்ளுபடின்னு. தேவிலால் பிரதமர் ஆனார், உட்காந்த உடனே போட்டார் சைன், ஆல் ஓவர் இந்தியாவில் விவசாய கடன் தள்ளப்படும்னு. இன்று முழுமையாக விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன் என்று சொன்ன முதல்வர் பெறாவாக தள்ளுறாரு. 5,70,000 கோடி கடனை வச்சுட்டீங்க. ஏற்கனவே 4 லட்சம் கோடி கடன் இருந்தது. இல்லை, நீங்கள் மட்டும் வாங்கினது 5,70,000 கோடி கடனை வந்து வச்சுட்டு போயிருக்கீங்க. நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தான் முதலமைச்சரும் வந்து அறிவிப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, நிதி நிலைமையுடைய நிலைப்பாடுகள் தெரியும் இல்லை உங்களுக்கு. நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன் தான் நீங்கள் குரல் கொடுத்தீங்க மக்களிடம். 1000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லும்போது 2,500 ரூபாய் தரும்னு சொல்ல முடிஞ்சதில்ல. அது எப்படி நீங்கள் சொன்னீங்க? நிதி நிலைமை வந்து இருக்கும், ஓரளவு இருக்குன்னு நினைச்சோம். நீங்கள் முழுக்க வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தீங்களா, அவர் எப்படி அவரால் பண்ண முடியும்? சார், நாங்கள் ஏன் சார் சொல்கிறோம், இது அரசு கஜானா. அரசு கஜானாவை எப்படி பக்குவப்படுத்தி அதை எப்படி பொருளாதாரத்தை கொண்டு வந்து நிரப்புவது என்பது கலைஞருக்கு கைவந்த கலை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தளபதியும் பண்ணார். அதை வந்து உட்காந்து பக்குவமாக அதை திறந்து என்ன இருக்குது ஏது இருக்குது எப்படி பண்ணணும்னு தான் யோசிக்கணும். கடந்த ஆட்சியினுடைய நிதி நிலைமையே பிடிஆர் தான் சொன்னார், வேறு யாரும் சொல்லலை. பிடிஆர் சொன்னதை வச்சு தான் ஆபத்தான கட்டத்தில் தமிழக அரசு போயிட்டுருக்கு, நிதிநிலையில் வந்து ரொம்ப வந்து பின்னோக்கி இருக்கிறது, என்ன அதை முன்னேற்றத்துக்கு எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளலை அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. எல்லாருமே நிதிநிலை அறிக்கையை வந்து மோசமாச்சுன்னு பேசுறீங்களே தவிர தமிழ்நாடுடைய ஜிடிபி growth எங்கே போயிருக்குன்னு யாரா பேசுகிறாங்களா? தமிழ்நாடுடைய வளர்ச்சி ஜிடிபியில் எங்கே போயிருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில்? அதை ஏன் இந்த பத்திரிகையாளர் பேச மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் பேசி தான் இருக்கோம். நீங்கள் பேசுகிறீங்க, மற்றவங்களாம் பேச மாட்டேறாங்களே. வாய் திறக்கொண்டிலாம் பேசல, ஒரு சில பத்திரிகைலாம் பேசுகிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துக்கள், அது வந்து மத்திய அரசே வந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் அந்த குரோத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்குது. கல்வியில், எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதில் என்னென்னா வந்து தெளிவான நிலைப்பாடை வந்து கடந்த ஆட்சியில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து அதை வந்து சுலபமாக வந்து பயணம் பண்ணணும். நீங்கள் அதையும் வந்து என்ன பண்ணிட்டீங்க, இப்போ கடந்த ஆட்சியில் கல்வியில் வந்து முரண்பட்ட ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு இதனால் வந்தது. அவங்க வந்து திணிக்கும் போது எங்களுக்கு தலைவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்தது. இந்தியை அவங்க திணிக்கிறாங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. சரி, இந்தியை திணிச்சாதான் பணம் கொடுப்பேன்னா எங்களுக்கு பணம் வேணான்ட்டாங்க. நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி ஃப்ரெஞ்சு மற்ற மொழிகள்லாம் கட்டாயம், ஆனால் ஹிந்தி எதிர்ப்போம், மற்ற மொழிகளை எதிர்ப்போம். வெளியில் நாங்கள் அப்படி சொல்லலை, இந்தி இருக்கட்டும், படிப்பவர் படித்து கொள்ளட்டும். நாங்கள் இந்தி எதிர்க்கலை. இந்தியை படிக்கிறியா நீ விரும்பி படிச்சுக்கோ, ஆனால் அதை திணிக்காத. இன்னைக்கு இல்லை, இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சார், எல்லாரும் நீங்கள் வந்து இவங்க மந்திரி ஆகிட்டாங்க அவங்க மந்திரி ஆகிட்டாங்க, ஒரே ஜாதி ஒரே ஏக்கம் தமிழகம். ஆனால் இதில் ஏன் பிரித்து இத்தனை பேர் மந்திரி, இத்தனை 10 பேர் மந்திரி ஏன் பேசுகிறீங்க? அதுக்கு பேர் தான் சமூக நீதி. எது சமூக நீதி?
எல்லா எல்லா சமூகத்துக்கும் பிரித்து கொடுக்குற பேர் தான் சமூக நீதி. சமூக நீதி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன பிறகு என்ன சமூக நீதினா ஒரே சமூகத்துக்கு கொடுத்துரு, மத சமூகத்தில் மற்றவங்களாம் சமூகமே இல்லை, இருக்கிற சமூகம்லாம் இன்னும் இல்லையே மந்திரி. அது அதுக்கு அண்ணாவே வந்து 67 தொடங்கி வச்சது தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ அண்ணா தொடங்கிட்டார் சார் சமூக நீதி, அன்றைக்கி தொடங்கிட்டார். இப்போ என்ன சொல்கிறோம்னா, இப்போ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீங்கள் கேட்டிங்கல்ல மதுரை மருகாபுரி, அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிக்க தேவையில்ல, எல்லாம் ஒன்றே. நாம் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இதில் வந்து யாரையும் பிரிக்காதீங்க. இவர் மேலோர் இவர் கீழோர் அதெல்லாம் செய்ய வேண்டியது தமிழகத்தில் செய்யுங்க. சரி, 4 தொகுதி இடைத்தேர்தல், மதுராந்தகம் இடைத்தேர்தல் என்ன ஒவ்வொரு கிராமம் உங்களுக்கு அத்துப்படி. இன்று வந்து மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்கள் இருந்திருந்தால் முழுக்க முழுக்க அந்த தொகுதி பற்றி தான் அனைவரும் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் முழுக்க வேறு விதமான அந்த அரசியல் வியூகத்தை வந்து கட்டமைத்திருப்பார் இல்லையா? கண்டிப்பாக உறுதியாக சொல்லுங்கள், மதுராந்தகத்தில் திமுக போட்டியிட்டால் ஜெயிக்குமா சார்? எங்களை பொறுத்தவரை இந்த முறை மதுராந்தகத்தில் போட்டிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோம் சார். எப்படி ஜெயிப்பீங்க? கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கோட்டையாக இருக்குது. இல்லை சார், இந்த முறை அந்த அம்மா வந்து தாவேக போயிருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு விசில் வந்து அங்கே வந்து பலமாக ஊதப்படும். எப்படி எங்கள் தாக்குப்பிடிச்சு நிற்பீங்க? இல்லை, இன்னைக்கு இதை வந்து நாங்கள் எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மதுராந்தகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நின்றால் நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் தலைவர் காலடியில் வெற்றியை சமர்ப்பிப்போம். எப்பொழுதுமே ஆளுங்கட்சி தான் வந்து இடைத்தேர்தல் வெல்லும். என்ன அதை மீறி நீங்கள் அங்கே வந்து முயற்சி எடுப்பீங்களா? முயற்சி எடுப்போம், ஜெயிப்போம் சார். எங்கள் கட்சி வந்து எங்கள் கட்சியில் உழைக்கிறதுக்குனே பொருந்துவோம் சார். உழைச்சினே இருக்கான் அவன் காலத்துக்கும். இப்போ என்ன பிரச்சனை, உழைச்சவனை ஒன்றும் இல்லை, உழைக்கிறவனை தட்டியே கொடுக்கல. அவன் கீழே இருக்கணும், இவன் மேலே வந்து என்ன பண்ணுறான், கீழே ஒன்று எட்டி வச்சுனே இருக்கிறான். இல்லை, இந்த இடைத்தேர்தல் ஃபார்முலாவது வேறு விதமான நடைமுறையை பின்பற்றுவீங்களாங்கிறேன். அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. திமுகலாம் எந்த காலத்துலையும் எந்த எலெக்ஷனும் பண்ணது கிடையாது. அதுக்கு மேலே மக்கள் சக்தி ஒன்று இருக்குது. அந்த மக்கள் எடுக்கும் முடிவை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். புரியுதுங்களா? நம்ம எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு பண்ணோம், எப்படி ஆச்சு இப்போ? நம்ம சொன்னது நடந்திருக்கு. எப்படின்னா நம்ம தொங்கு சட்டமன்றம் சொன்னோம், அது நடந்திருக்கு. என்ன விஜய் முதலமைச்சராக வருவார் என்பதில் வந்து ஓரளவு வந்து நம்ம வந்து கிட்ட நெருங்கணும் இல்லைங்களா? அது வேறு விதமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஆமாம், இப்படி விழுந்து அப்படி விழுந்து போச்சு என் கணக்கு. இதில் சார் தெரியும் சார், நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் போய் நான் பண்ணியிருக்கேன். இதை ஒவ்வொரு தேர்தல் ஒரு வாட்டி 40 ஜெயிக்கணும்னு சொன்னேன், ஒரு வாட்டி 40 தூக்குன்னு சொன்னேன். இப்போ உங்கள் ஆதரவாளர் யாராவது மதுராந்தகத்தை நிறுத்துறதா உத்தேசமா? நாங்கள் அந்த எங்கள் ஆதரவு எங்கள் கட்சியில் வந்து எங்கள் தலைமை எடுக்கிற முடிவு தான் சார். நாங்கள் வந்து ஒரு ஆதரவாளரை உருவாக்குகின்ற இடத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டிய இடத்தில் இந்த பஞ்சாப் சிங் என்கின்ற கோவிந்த சீனிவாசன் இருக்கலாம், உழைக்கலாம். ஆனால் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வைப்பவர் எங்கள் தலைவர். எங்கள் தலைமை முடிவுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். யாரை நிப்பாட்டினாலும் வந்து வேலை செய்வீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து தொகுதியாக மாட்டீங்க? எங்களுக்கு அதில் நிற்க வாய்ப்பு இல்லையே. இல்லை, பக்கத்தில் முத்துரமேரூர் மதுராந்தகம் கடந்த தேதியிலே வாங்கியிருக்கலாம். இல்லை சார், எனக்கு இன்ன வரைக்கும் எந்தலேயும் ஆசாபாசங்கள் இல்லை. என் கை கரைபடியாத கை. 45 வருஷத்தில் மதுராந்தகம் ஆர்வம் மாதிரி நான் இருக்கேன். ஓப்பனாக சொல்லப்போனேன், எவனாலும் சொல்ல முடியாது. இந்த காஞ்சி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் சிட்டிக்கு போட சொன்னால் கன்னியாகுமரி வரலாம், இந்த பஞ்சாப் சிங் ஏறி உட்கார்ந்த காரில் எவனும் எனக்கு தொடவே முடியாது. அந்த அளவுக்கு நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். நேர்மையான அரசியல், தூய்மையான அரசியல், மனிதனை மனிதனாக நினைப்பவன். பசி என்றால் என்ன, உண்மையான கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டால் அவனுடைய மனநிலை என்ன, அவனுக்கு வேண்டியது என்னன்னு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவேன். இதுதான் உண்மையான அரசியல் நான் பண்ணியிருக்கேன். உங்களுடைய அந்த நற்பணிகள்லாம் வந்து எல்லாரையுமே அறிந்தது தான். இடைத்தேர்தலில் எப்படி தாக்கு பிடிச்சி நிற்க போகிறீங்க விஜய்க்கு முன்னாடி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.